அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாளை அதாவது 7/11/2025 அன்று அனைத்து அரசு பள்ளிகளிலும் எஸ்எம்சி கூட்டமானது நடைபெறவிருக்கின்றது. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை கூட்டம் நடைபெறவிருக்கின்றது. இப்போ கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கினுடைய அட்டண்டன்ஸ் பேரண்ட் ஆப்பில் எப்படி பதிவு செய்யணும், அதே மாதிரி தீர்மானங்களை எப்படி இந்த ஆப்பில் பதிவு செய்யணுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கவிருக்கின்றோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பேருடைய யூசர் ஐடியில் நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்று தலைமை ஆசிரியர், ரெண்டாவது பார்த்திங்கன்னா சேர்பர்சன். 2 பேருடைய ஐடியில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூலோட ஐடி எடுத்திருக்கேன். அதனுடைய பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMC@ ஃபோன் நம்பருடைய கடைசி 4 டிஜிட். இதில் எஸ் மட்டும் கேபிட்டலாக இருக்கணும். இப்போ இது நீங்கள் லாகின் கொடுத்துருங்க. இப்போ லாகின் கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் 4 மாடியூல்ஸ் இருக்கும். உறுப்பினர் வருகைன்னு ஒரு மாடல், தீர்மானங்களின் பட்டியல், புதிய தீர்மானங்கள், பள்ளி தொகுப்பு. சரிங்களா? இதில் இப்போ அட்டண்டன்ஸ் எதில் போய் நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் வருகையில் பதிவு செய்யணும். இப்போ உறுப்பினர் வருகையில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் பள்ளியினுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய நேம் லிஸ்டிங் வந்திருக்கும். டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் ப்ரெசண்ட்டுன்னு இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ ஆப்சண்ட் ஆனால் அல்லது வேக்கண்ட்டாக இருந்தால் நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம அதில் பதிவு செய்யணும். இப்போ டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் ப்ரெசென்ட் இருக்குது. இப்போ முதல் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்யா அப்படின்னு இருக்குது. ஆர்யா சிஆர்ன்னு இருக்குது. இப்போ ஆர்யா இன் கேஸ் சப்போஸ் இவங்க ஆப்சண்ட் அப்படின்னா அந்த ஆர்யாவுக்கு நேராக அந்த க்ரீன் பட்டனை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும்: ப்ரெசென்ட், ஆப்சண்ட், வேக்கண்ட். இப்போ நம்ம இங்கே ஆப்சண்ட்டாக இருந்தால் ஆப்சண்ட்டுக்கு நேராக கிளிக் பண்ணிடுங்க, ஓகே கொடுத்துருங்க. உடனே அது ஆப்சண்ட்டாக மாறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேவராஜ், அடுத்த நேம் பாருங்கள், தேவராஜ். இவர் லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ். இவர் இந்த பொசிஷன் வேக்கண்ட்டுன்னு வச்சுங்களேன். அப்போ தேவராஜுக்கு நேராக அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் காமிக்கும்: ப்ரெசென்ட், ஆப்சண்ட், வேக்கண்ட். அப்போ வேக்கண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. இப்போ வேக்கண்ட் ஆயிரும். ப்ரெசென்ட்னா எதுவுமே செய்ய தேவையில்ல, டிஃபால்ட்டாக அதுவாகவே ப்ரெசென்ட் இருக்கும். ஆப்சண்ட்டாக இருந்தாலோ அல்லது வேக்கண்ட்டாக இருந்தாலும் மட்டும் அந்த நேமுக்கு நேராக அந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனில் எது ரைட்டான ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் இதெல்லாம் அட்டண்டன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க. இந்த முடிச்சதுக்கப்புறம் கடைசி வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 இமேஜஸ் கேட்கும், 2 ஃபோட்டோஸ் கேட்கும். இந்த ஃபோட்டோஸ் இல்லாமல் அட்டண்டன்ஸ் பதிவு செய்ய முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருங்க. அந்த நீங்கள் உட்காந்துருக்கிற ரூமில் பேக் சைடில் ஒரு பிளாக் போர்டு இருக்கிற மாதிரி பாருங்கள். அதில் SMC மீட்டிங் போடுங்க, உங்கள் ஸ்கூலோடைய நேம் எழுதுங்க, டேட்டும் போட்டுருங்க. அதோட கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து மொபைலில் வச்சுருங்க. அதே மாதிரி தீர்மானம் எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த தீர்மான நோட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை இமேஜாக வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இப்போ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலரின்னு இருக்கும். அந்த கேலரி டச் பண்ண உடனே நீங்கள் எந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2வது ஃபோட்டோன்னு வச்சுங்க, உதாரணம். அப்போ இந்த ஃபோட்டோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த இமேஜினேஷன் இதில் வந்துடும். சரிங்களா? ஓகே. இது மாதிரி இந்த 2 ஃபோட்டோவையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பதிவு செஞ்சிடணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா உறுப்பினர் இதில் போயிருக்கோம். அதில் ஆப்சண்ட்டாக ப்ரெசென்ட்டாக பண்ணிடுறோம். கடைசியில் 2 ஃபோட்டோ ஃபீட் பண்ணிடுறோம், சேவ் கொடுத்துட்றோம். அப்போ அட்டண்டன்ஸ் சார்ந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ அட்டண்டன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இரவு 9 மணிக்குள் என்னென்ன தீர்மானங்கள் நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்களோ அதை இந்த ஆப்பில் பதிவு செய்யணும். இது எந்த மாடலில் போய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தீர்மானங்கள் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு உறுப்பினர் வருகை, அடுத்த தீர்மான பட்டியல், 3வது புதிய தீர்மானங்கள். அந்த புதிய தீர்மானங்களை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி 6 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். உங்கள் பள்ளிக்கு தேவையான எமர்ஜென்சி எல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கும். மாணவர்கள் சார்ந்த விஷயம்லாம் 2வதுல இருக்கும். கற்றலில் மாணவர் சார்ந்த விஷயம், நலத்திட்டங்கள், உதவி திட்டங்கள் அடுத்த மையத்தில் இருக்கும். அதே மாதிரி பள்ளி வளாகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பள்ளி வளாகத்தில் இருக்கும். ஆசிரியர் பணியாளர்கள் சம்மந்த ஆசிரியர் இருக்கும். இதில் ஏதாவதுல நீங்கள் என்ன தீர்மானம் போட்டிருக்கீங்களோ இந்த தலைப்புகளில் எங்கே வருதோ அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஒரு உதாரணம், இப்போ இதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாணவர்கள் இதில் நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ மாணவர்கள் ஆரோக்கியம் சார்ந்ததெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கும். மாணவர்கள் பாதுகாப்பு சார்ந்தது செகண்டில் இருக்கும். போக்குவரத்து வசதி தேர்டில் இருக்கும். உங்களுக்கு இப்போ போக்குவரத்து வசதி தேவை அப்படின்னா இந்த போக்குவரத்து வசதியை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னு வருது பாருங்கள். பேருந்து வசதி அப்படின்னு கேட்குது. அப்போ பேருந்து வசதியை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அப்போ அதில் என்னென்ன வேணும்னு கேட்குது. புதிய பேருந்து வசதி வேணுமா, பேருந்து வசதி உள்ளது கரெக்டான டைமுக்கு வரணுமா, அல்லது கூடுதல் பேருந்து வேணுமா, பேருந்து பள்ளி அருகே நிற்க வேண்டுமா, எது உங்களுக்கு ரைட்டான ஆப்ஷன் அதை பண்ணுங்கள். இப்போ ஒரு உதாரணம், இந்த பள்ளிக்கு பேருந்து பள்ளி அருகே நிற்க வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ண உடனே பஸ் ஸ்டாப்போடைய பேர் கேட்கும்,
காலை எத்தனை மணிக்கு ஸ்கூல் பக்கத்தில் வரணும்னு கேட்கும், மாலை எத்தனை மணிக்கு ஸ்கூல் பக்கத்தில் வரணும்னு கேட்கும். இப்போ இதை ஃபீட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆயிடும். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இதையும் பண்ணும்போது மேலே அந்த டாப்பிக்கில் பாருங்கள், நீங்கள் என்ன பட்டன் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் காமிக்கும். ஃபஸ்ட்டு மாணவர்களை கிளிக் பண்ணோம், அப்புறம் போக்குவரத்து வசதி கிளிக் பண்ணோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேருந்து வசதி அப்படின்றது கிளிக் பண்ணோம், அப்புறம் பேருந்து பள்ளி அருகே நிற்க வேண்டும்னு கிளிக் பண்ணோம். சரிங்களா? இப்போ சேவ் கொடுத்துடலாம். இது வந்து என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன தீர்மானம் இருக்கோ தீர்மானங்கள் இதை வந்து இந்த பணியை இரவு 9 மணிக்குள் இந்த புதிய தீர்மானங்களுக்கு போய் நீங்கள் ஃபீட் பண்ணிடணும். அடுத்து 3வது பட்டியல் பாருங்கள், தீர்மானங்களின் பட்டியல் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த தீர்மானத்தில் ஏதாவது கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா, ஏதாவது ஒரு தீர்மானம் கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா அந்த தீர்மானம் நிறைவேறிவிட்டது நீங்கள் பதிவு செய்யணும். ஒரு உதாரணம் தீர்மானங்களின் பட்டியலுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆசிரியர்கள் மேசைன்னு கேட்டிருக்காங்க, எழுது மேசைகள்னு கேட்டிருக்காங்க, கதவுன்னு கேட்டிருக்காங்க, ஜன்னல்கள் பழுது நீக்கணும்னு கொடுத்துருக்காங்க, கதவுகள் அலமாரின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணம் வந்து ஆசிரியர் மேஜை இது உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணணுன்னா அதுக்கு நேரம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆசிரியர் மேஜை அதை கிளிக் பண்ண உடனே 2 ஆப்ஷன் வருது. கிடைத்ததுன்னு வருது, கிடைக்கவில்லைன்னு வருது. கிடைத்ததுன்னா கிடைத்ததை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. சரிங்களா? இது யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, எது மூலம் வந்தது, ஊர் மக்கள் மூலமாக, எம்எல்ஏ ஃபண்டு மூலமாக, இந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய இருக்குது, எஸ்எம்சி குழு மூலமாக. ஸோ இதெல்லாம் இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டெஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து நம்ம டெஸ்க்கு தானே கேட்டிருக்கோம், அது கிடச்சிருச்சு இல்லையா? அப்போ அதனுடைய ஃபோட்டோ இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துரும். அதோட அந்த பணி முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த பணிகளை நாளை வந்து இரவு 9 மணிக்குள் அனைத்து தலைமை ஆசிரியர்களும் முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அட்டண்டன்ஸ் பார்த்திங்கன்னா மாலை 5 மணிக்குள் முடிக்கப்பட வேண்டும். நன்றி.